இப்படி ஏற்ற இறக்கத்தோடு பேசுகிறது வந்து எங்கே பயிற்சி பெற்றீங்க, எந்த கட்டத்தில் பேசி? அதான், நான் யாருடைய பாணியையும் பின்பற்றலை. எனக்கு அரசியலில் என்னை ஆட்கொண்டவர் அண்ணன் வைகோ. கல்லூரியில் மாணவனாக இருந்த பொழுது நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் வந்து பேசினார். அதற்கு பிறகு கல்லூரியில் திருமுருக கிருபானந்த வாரியார் வந்தார்கள். நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். அவருக்கு நன்றி உரை நான் சொன்னேன். தந்தைக்கு ஒரு மந்திரத்தை சாற்றி பொருள் உரித்து முண்டு தமிழில் முருகென்று பெயர் படைத்து அந்தத்தில் ஆதி ஆதியிலே அந்தமன வந்த வடிவேலை வணங்குவதே என் வேலை என கொண்டு விட்ட சோலை இளம் காற்றே வாரி கழிக்கும் வண்ணத் தமிழ்கடலே 20ஆம் நூற்றாண்டின் அந்தி பொழுதில் கவி காளமேகம் போல் சிலேடைகளை வாரி யார் சுவாமிகளை தவிர வாரி யார் சொல்லுகிறார்கள்னு கேட்டேன். கை தட்டல் கடல் தோற்கும். என்னுடைய நெற்றியில் நீர் பூசி இறை தேடுவதோடு இறையும் தேடென்று ஆட்டோகிராஃபரை எழுதி தந்தார். அன்னைக்கே கந்தர் அலங்காரம் எஸ்எம்ஆர்வி பள்ளியில் பேசுகிறேன் வர்றியா அப்படின்னு கேட்டார். 10 நாள் சொற்பொழிவு. அதை கேட்க போனேன். அங்கே போனேன். அவர் மேடை ஏறுக்கு முன்னாடி நான் அது மேடை கிட்ட போய் நின்னேன். வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மேலே கூப்பிட்டு தென் திருவிதாங் இந்து கல்லூரியில் ஒரு மாணவனை கண்டேன். அவனுடைய நாக்கில் கலைமகள் நர்த்தனம் செய்கிறாள். அவனுக்கு உங்கள் சார்பில் ஞானச்சிறுவன் என்ற விருதை வழங்குகிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு விருது தந்தார். அதுதான் என்னை அப்படியே தலைகீழாக மாற்றி போட்டது.